ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இப்போ உலகத்திலேயே அதிகமான வாய்ப்புகளை தரக்கூடிய பிளாட்ஃபார்ம்னா அது யூடியூப் தான். நாலேஜை ஷேர் பண்ணணும், டேலண்ட்டை காட்டணும், ஆன்லைனில் இன்கம் ஏர்ன் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்கும் ஸ்டெப்பு ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறது தான். ஆனால் பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சேனலை எப்படி கிரியேட் பண்ணுறது, மொபைலில் செய்யலாமா இல்லை லேப்டாப்பில் செய்யலாமா, என்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், இப்படி நிறைய டவுட் இருக்கும். அதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எப்படி யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கும் தெரிஞ்சிடும் எப்படி யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஈஸியாக நீங்களும் சேனலை க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் போடுற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜிமெயில் ஐடி உங்களுக்கே தெரியாமல் நிறைய இடத்துல லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதிலே நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா லேட்டர் பீரியடில் உங்கள் சேனல் ஹேக்கிங் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுதான் பெஸ்ட்டான ஐடியாவும் கூட. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலை எடுத்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ரைட் சைடில் யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் மை பர்சனல் யூஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர் நேம் கேட்குது பாருங்கள், இது சேனல் நேம் கிடையாது, ஜஸ்ட் ஜிமெயில் நேம் மட்டும்தான். ஸோ இங்கே உங்கள் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. நானும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கரெக்டான டேட் ஆஃப் பர்த் தான் ஃபில் பண்ணணும். ஸோ கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் கொடுங்க, மேல் ஆர் ஃபீமேல். தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, ஜிமெயில் அக்கௌண்ட் கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு செக்யூராக இருக்கணும். ஸோ நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நேம் கொடுத்து பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த பேஜில் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேஜில் ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, நாம் இப்போ புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடியை தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்னும் சேனலை க்ரியேட் பண்ணலை. ஸோ இப்போ இந்த ஜிமெயில் ஐடியை வச்சு தான் புதுசாக ஒரு சேனலை க்ரியேட் பண்ண போகிறோம், ரைட்? இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா
இதுக்கப்புறம் தான் நம்ம சேனலை எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் முக்கியமான செட்டிங்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம குரோமுக்கு போயிடலாம். குரோமில் போயிட்டு ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில நேரம் யூடியூப் ஓப்பன் ஆகிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கு இல்லையா, இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் இன் நியூ டேப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த புது டேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டினியூ டு ஸ்டூடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், ரைட்? இங்கே ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ரொஃபைல் தெரியுது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஜிமெயில் ஐடி இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். இனிமே தான் நம்ம சேனலை கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? இப்போ லெஃப்ட் சைடில் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பேனர் இமேஜ் அண்ட் பிக்சர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம சேனலோட ப்ரொஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அப்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே பேனர் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணும்போது வியூவர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இதைத்தான் பார்ப்பாங்க. இது சேனலோட பர்சனாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும், ரைட்? இதுவும் ஒரு பிக்சர் தான். ஸோ இப்போ நான் ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா இதுதான் உங்கள் சேனல் நேமை கிரியேட் பண்ணுற இடம். ஸோ இங்கே தான் உங்கள் சேனல் நேமை கிரியேட் பண்ணணும், ரைட்? உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டில்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா யூடியூப்பில் உங்களுக்கான ஒரு யூனிக் யூசர் நேம் மாதிரி. இதை யூஸ் பண்ணி யார் வேணும்னாலும் டைரெக்டாக உங்கள் சேனலுக்கு போக முடியும், ரைட்? இதை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் ஓகே தான், இல்லைனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு டெஸ்கிரிப்ஷன். இது என்னென்னா உங்கள் சேனல் நேம் பற்றி ஷார்ட்டாக சொல்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த டெஸ்கிரிப்ஷன். இந்த சேனல் எதுக்காக, என்ன மாதிரி வீடியோஸ் வரும், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற இடம் தான் இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன். இங்கே என்ன டைப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா ChatGPTயில் போயிட்டு கேட்டிங்கன்னா ஈஸியாகவே டெஸ்கிரிப்ஷனை அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், ஸோ அதை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, டெஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சேனல் யூஆர்எல். இது எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு லிங்க்னு இருக்குது பாருங்கள், இது என்னென்னா உங்கள் சேனலுக்கு தொடர்புடைய மற்ற வெப்சைட்டு சோஷியல் மீடியா லிங்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சேர்க்குற இடம் தான் இது. இங்கே நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு, டெலகிராமு இது போல் எல்லா லிங்க்கையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் ஆட் பண்ணலை, பட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் இன்ஃபோ. இது என்னென்னா பிராண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ்லாம் உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது. சப்போஸ் உங்கள் சேனல் நல்லா குரோ ஆச்சுன்னா அப்போ வந்து சில கம்பெனிஸ்லாம் எங்களோட பிராண்ட்ஸை நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணணும்ல, அதுக்கு தான் இது. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஜிமெயில் ஐடி கொடுங்க. இந்த ஜிமெயில் ஐடி மூலமாக தான் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சேனலோட ஜிமெயில் ஐடி கொடுக்கக்கூடாது, வேறு ஜிமெயில் ஐடி தான் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு வீடியோ வாட்டர் மார்க். இது என்னென்னா
உங்கள் வீடியோவுக்கு கீழே ரைட் சைடு கார்னரில் ஒரு ஸ்மால் லோகோ மாதிரி வரும். அதுதான் இது. நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுக்கும் கீழே கார்னரில் இது காட்டும். இது வேணும்னா அப்லோட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மேலே போனீங்கன்னா பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. இங்கே கரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது என்னென்னா உங்கள் சேனலோட இன்கம் எந்த நாட்டோட மணியில் காட்டணும்னு செலக்ட் பண்ணுற இடம் தான் இது. இதை ஐஎன்ஆரில் வச்சுக்கலாம், இல்லைனா டாலரில் கூட வச்சுக்கலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது டாலர்லேயே இருக்கட்டும், நோ இஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு சேனல்னு இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, உங்களோட ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குற இடம் தான் இது. நம்ம இந்தியாவில் இருக்கோம், ஸோ இந்தியான்னு கொடுத்துருவோம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்னென்னா உங்கள் சேனல் எதை பற்றினதுன்னு யூடியூப்புக்கு சொல்லுற ஒரு முக்கியமான இடம் தான் இது. இதனால் யூடியூபுக்கு உங்கள் சேனல் எதை பற்றினதுன்னு நல்லா புரியும். ஆல்ரெடி நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஸோ அதை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடான டாப்பிக்கை இங்கே போடுங்க, இந்த மாதிரி. ரைட், நெக்ஸ்ட்டு இங்கே சேவ்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் ஆகிடுச்சு. அகைன் செட்டிங்ஸ் போங்க, அகைன் சேனலுக்கு போங்க, நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் மட்டும் தப்பு பண்ணக்கூடாது. இதில் டூ யூ வாண்ட் டு செட் யுவர் சேனல் ஆஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு இருக்கா. இது என்னென்னா இந்த சேனல் முழுக்க குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்டதா இல்லையான்னு யூடியூப் நம்மக்கிட்ட கேட்குற ஒரு செட்டிங்ஸ் தான் இது. எஸ் அப்படின்னா இது குழந்தைகளுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நீங்கள் கார்ட்டூன் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நோன்னு கொடுத்தீங்கன்னா இது குழந்தைகளுக்கான சேனல் இல்லைன்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு ரிவ்யூ தி செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் குழந்தைகளுக்கான சேனல் இல்லை, ஸோ நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சேவ்னு கொடுத்துக்கலாம். மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க, மறுபடியும் சேனல் போங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது பாருங்கள், அதில் போங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கவனமாக பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் இது என்னென்னா சேனல் க்ரியேட் பண்ண உடனே கிடைக்கிற பேசிக்ஸ் ஃபீச்சர் தான் இது. இதில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணலாம், பேசிக் கஸ்டமைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ண பிறகு அன்லாக் ஆகிற ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இது. 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், தம்ப்நெயில் அப்லோட் பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் தேவை. ஜஸ்ட்டு மொபைல் நம்பரை ஃபில் பண்ணி ஓடிபி கொடுத்தா போதும், இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். இது என்னென்னா யூடியூப் வந்து உங்கள் சேனல் சேஃப் அண்டு ரியல்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தர எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். அதாவது யூடியூப் ஃபஸ்ட்டு நீங்கள் சேனலை நார்மலாக யூஸ் பண்ணுறீங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா, ஸ்பேம் இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணும். ஒன்ஸ் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆனதுக்கப்புறம் சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸை அன்லாக் பண்ணும். இதில் வீடியோ வெரிஃபிகேஷன், வேலிட் ஐடின்னு இது 2 இருக்குது பார்த்தீங்களா. இது என்னென்னா யூடியூப்பில் உங்களோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணும் ப்ராசஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு சேனல் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது என்னென்னா யூடியூப் உங்களோட சேனல் ஹிஸ்ட்ரியை பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக ஸ்ட்ரைக்ஸ் ஏதாவது இருக்கா, காப்பிரைட் இஷ்யூ இருக்கா, கம்யூனிட்டி கைட்லைன் வயலேஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும். உங்கள் சேனல் நல்ல நிலைமையில் தான் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் எதுனா ஒன்று எனேபிள் பண்ணால் போதும். என்னை கேட்டிங்கன்னா நான் வீடியோ வெரிஃபிகேஷன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இதையெல்லாம் முடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு அப்லோடு டிஃபால்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. இதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இப்போ வேணாம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இங்கே விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கா, பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்டட்னு. இப்போது பப்ளிக்னா உங்கள் வீடியோவை எல்லாரும் பார்க்கலாம். ப்ரைவேட் செலக்ட் பண்ணால் இந்த வீடியோவை நாம் மட்டும்தான் பார்க்க முடியும், பப்ளிக்காக யாருக்கும் தெரியாது. அன்லிஸ்டட் செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ சர்ச்சில் வராது, ஆனால் வீடியோ லிங்க் இருக்கிற பீப்புள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்துக்க முடியும். யூஸ்வலி நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரைவேட் இல்லைனா அன்லிஸ்டடில் வச்சுக்குவாங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. எல்லாம் ஓகே ஆன பிறகு தான் பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை எப்போவுமே அன்லிஸ்டட் இல்லைனா ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ப்ரைவேட்டில் போட்டுக்கிறேன், நீங்களும் ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா அன்லிஸ்டடில் போட்டுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க. மறுபடியும் அப்லோட் டிஃபால்ட்டுக்கு போங்க. இப்போது அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் போங்க. இங்கே ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு இருக்கா, இது என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு நீங்கள் தான் ஓனர்னு அர்த்தம். இங்கே கிரியேட்டிவ் காமன் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா உங்கள் வீடியோவை மற்றவங்க யூஸ் பண்ண அனுமதி கொடுக்குற லைசன்ஸ் தான் இது. இதில் எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் வீடியோவை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்லேயே இருக்கட்டும். இல்லை என் வீடியோவை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிரியேட்டிவ் காமனில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ லாங்குவேஜ், நீங்கள் போடுற வீடியோ தமிழா இல்லை இங்கிலீஷானு கொடுக்கணும். நம்ம தமிழில் தான் வீடியோ போடுறோம், ஸோ தமிழ்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், இது என்னென்னா உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் வைக்கிற டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். சில பேர் டைட்டிலை தமிழில் வைப்பாங்க, சில பேர் இங்கிலீஷில் வைப்பாங்க, சில பேர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. இதில் தமிழா இல்லை இங்கிலீஷானு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுங்க. இந்த ஆப்ஷனில் இங்கிலீஷ் இந்தியா கொடுக்கறது பெஸ்ட்டு. நான் இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை. இங்கே கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இது ஆன்லேயே இருக்கட்டும். கமெண்ட்ஸ்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோன்னு இருக்கா, இது என்னென்னா இந்த டிக் இருந்தால் எவ்வளோ பேர் உங்களோட வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னா லைக்ஸை யாரும் பார்க்க முடியாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேனல் நேம், ஹேண்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம். இனிமேல் கான்ஃபிடென்ட்டாக வீடியோவை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போல் சிம்பிள் டியூட்டோரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.